Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா தோசை எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க எல்லா மெஷர்மென்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள சூஜி ஆட் பண்ணிடலாம். அந்த மாதிரி சாதாரண சூஜி தான் ஆட் பண்ண போறேன். இது நம்ம எடுத்து வச்சிருக்க கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உள்ள ஆட் பண்ணிடலாம். फ्रेंड्स இப்போ நம்ம இதுல 1 கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுல இருந்து ஒரு கை மட்டும் எடுத்து வேற பவுல்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிருந்த அதே கிளாஸால அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இது நம்ம 3/4 கப் ஆட் பண்ணனும். ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிடலாம் फ्रेंड्स. அதுவும் அதே மாதிரி 3/4 கிளாஸ் ஆட் பண்ணிடலாம். அதாவது மெஷர்மென்ட் நல்லா பாத்துக்கோங்க फ्रेंड्स. 1 கப் ரவா, அதுக்கு 3/4 கப் அரிசி மாவு, 3/4 கப் மைதா மாவு ஆட் பண்ணனும். இதுதான் மெஷர்மென்ட். நல்லா கரெக்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு ரவா தோசை நல்லா இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, அடுத்து ஒரு 4-5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 முந்திரி பருப்பு அந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிடலாம். 1 2 3 4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், ரவெல்லாம் நல்லா ஊறி பெருசாகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், ரவை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருப்போம்ல ஒரு பவுலில், அதை நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்றலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வாட்டர் ஆட் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு, அதே மாதிரி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கிளாஸோ கப்போ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் 1 கப் இன்னொரு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலி நம்ம 5 கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 4, இப்போ 5 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். எப்பவுமே ரவை தோசையோட மாவு ரொம்பவே தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே ஆனியன்ஸ் கூட சாப் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 15 minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அதை கிண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே மாவு தண்ணியாக தான் இருக்கணும். உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 or 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம அதிகமாக ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ரொம்ப கரிஞ்சிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பினா தான் நம்மளுக்கு ஈஸியாக திருப்ப வரும். இல்லைனா தோசை வந்து பிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து கவனமாக திருப்புங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். எப்பவும் போல டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தம்பியை கூப்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.